ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல ருசி கொடுக்கும். அத்தோட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடானா நம்ம இட்லிக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா? அந்த பேக்கிங் சோடா தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேக் ரெசிப்பியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மட்டுமே தாங்க நம்ம செய்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நல்லா சலித்து எடுத்தாச்சுங்க. இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த ரெசிபிக்கு ஒரு டூ எக்கு வந்து நமக்கு தேவைப்படும். அந்த 2 எக்கையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம், உடச்சி ஊற்றிக்கலாங்க. அதுக்கடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணலாம். நீங்கள் மெஷரிங் கப் இருந்தால் மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. அதில் எல்லாமே ஒரே அளவாக அளந்து எடுத்துக்கோங்க. அதாவது மாவு வந்து நம்ம 1 கப் எடுக்க போகிறோம், 1/4 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 4 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சரி, பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற அதாவது பேக்கிங் சோடாவும் கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். சலிச்சு வச்சிருக்கிற மாவை நம்ம சேர்த்துக்கலாம். அத்தோட இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க்கு, 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு ஆயில், 1/4 கப் அளவுக்கு மில்க், இது ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ நமக்கு ஒரு திக்கான பேட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா எக்ஸஸாக கூட நம்ம பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் 1/4 கப்பே போதும். நமக்கு பேட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸஸாக கூட பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் இந்த பிளேட்டில் தான் கேக்கை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நமக்கு கேக் வந்து ஒரு ஃப்ளாட்டாக கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சுகர் சிரப்பு வந்து இதில் அப்ளை பண்ணுறப்போ சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும். ஒரு ஜூஸியான கேக்கு நமக்கு டக்குன்னு கிடச்சிரும். ரொம்ப ஹைட்டான பாத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணணும்னா கேக்கு நல்லா மொத்தமாக திக்காக கிடைக்கும், ஹைட்டாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்போ நமக்கு சுகர் சிரப்பெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் வேணாலும் பண்ணிக்கலாம். கேக் டின்னில் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நான் ஆயில் பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பவுடர் கோதுமை மாவையும் டஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்படி நம்ம பண்ணுறப்போ கேக் வந்து நமக்கு ஈஸியாக பிளேட்டை விட்டு வரும். அவ்வளோதான். நம்ம இந்த பேட்டரை பிளேட்டில் ஊற்றிக்கலாம். நான் இது ஓவனில் தாங்க வைக்க போகிறேன். நீங்கள் ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட இதை பேக் பண்ணலாம். 10 நிமிஷம் அதோட பெல்ட்டையும் மேலே இருக்கக்கூடிய விசிலையும் கழட்டிட்டு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடியில் ஒரு ஸ்டாண்டை போட்டு நம்ம இந்த பிளேட்டை வந்து குக்கருக்குள்ளே வச்சு மூடி போட்டு மூடிட வேண்டியதாங்க. மூடியில் பெல்ட்டும் இருக்கக்கூடாது, விசிலும் இருக்கக்கூடாது. 40 நிமிஷம் நமக்கு பேக் பண்ணணும் அப்படின்னா நல்லா நமக்கு கேக் ரெடியாகி வந்துடும். நான் ஓவனில் தான் வைக்கிறேன். ஓவனில் பாருங்கள், 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 180 டிகிரி செல்சியஸ்க்கு. இப்போ நான் 40 மினிட்ஸுக்கு செட் பண்ணியிருக்கிறேங்க. 40 மினிட்ஸுக்குள்ளே நம்ம ஒரு சுகர் கனாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகரை வந்து நான் கடாயில் போட்டு மெல்ட் பண்ணிகிட்ருக்குறேங்க. வெறும் சுகர் மட்டும்தான் போடணும். இதோட வேறு எதையும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சுகர் கனாஷ் கிடைக்கும். இந்த கலர் நமக்கு போதுமானது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறமா நம்ம வச்சு இன்னும் திக்கான கலருக்கு நம்ம கொண்டு வரப்போ அது ஸ்வீட்னஸ் போய் ஒரு கசப்பு தன்மை ஏற்பட்டுருங்க இந்த சுகர் சிரப்பு. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் கலர் வந்துச்சுனாலே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அடுப்பை. இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க.
நம்ம தண்ணி ஆட் பண்ணுறப்போ அந்த ஹீட்டுக்கு அப்படி தாங்க ரொம்ப அப்படியே புகை கப்புன்னு வரும். பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், மேலே தெறிக்கக்கூடாது. அவ்வளோதான், நமக்கு சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் பட்டர் இருந்தால் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கேக்குமே ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குச்சி நம்ம உள்ளே விட்டு எடுக்கிறப்போ கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, இந்த கேக்கை வந்து நம்ம பீஸ் போட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நான் சூப்பராக பீஸ் போட்டு எடுத்துட்டேன். நம்மளுடைய சுகர் கனாஸும் ரெடியாக இருக்குது, சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்குது. அந்த சுகர் சிரப்பை அப்படியே கேக்கு மேலே ஊற்றி விட வேண்டியது தாங்க. கேக் மேலே ஊற்றி விட்டு இந்த சுகர் வந்து எல்லா பகுதியிலையும், சுகர் சிரப்பு எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நம்ம இது பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ஒரு கிளாஸியாக ஜூஸியான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், நான் பீஸ் போட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட